அமெரிக்கால அதாவது எந்த ஒரு விசாவும் இல்லாம தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டவர் இந்தியர்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டவர்களை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ்ல ட்ரம்ப் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் மிக தீவிரமாக கையாண்டிருக்கிறாங்க. முதல் கட்டமாக நேற்று 110 பேர் பஞ்சாப்ல லேண்ட் ஆயிருக்காங்க. இது குறித்து இங்க என்ன நடக்குது, இந்த ப்ராசஸ்ல எப்படி பண்றாங்க, இது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதா, இன்டர்நேஷனல் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதா என்பது தொடர்பாக பேசுவதற்காக பேராசிரியர் கிளப்சன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதா சார்? இன்டர்நேஷனல் லாஸுக்கு படி இது செயல்படுறாங்க? அது ஒரு நாட்டுக்குள்ளார சட்ட விரோதமாகவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாகவோ ஒரு நபர் குடியேறினா அல்லது உள்ள தங்கியிருந்தா கண்டிப்பாக அது சட்டவிரோதம் தான். அவங்கள எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முதலாவது, இவங்களுக்கு சட்டத்துக்கும் இவங்களுக்கும் என்ன முரண்பாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையில் மக்கள் உள்ளே போகிறாங்க. அமெரிக்காவுக்குள்ள வசதிகளை தேடி தான் போகிறாங்க. இப்போ அவங்க ஒரு 6 மாதம் வீசா முடிஞ்சு அங்கே தொடர்ந்து தங்கியிருக்கலாம், அல்லது அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நாள், அதிக நாட்கள் அங்கே வீசாவே இல்லாமல் போகிறவங்க இருக்கலாம், இந்த பார்டர் கிராஸ் பண்ணி போகிறவங்க இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். இப்போ பெரும்பாலும் குற்றச்செயல்களில் ஈடுபடுறவங்களும் இதில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு புதுசாக உள்ளே போகிறவங்கள மிக குறைந்த நபர்கள்லாம் குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களாக இருப்பாங்க. அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சி அவங்கள சிறையில் அடைச்சி அவங்கள நாடு கடத்துறது அப்படிங்கிறது ஒரு, அல்லது எந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அந்த நாட்டுக்கு திரும்ப அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான விஷயம்தான். அமெரிக்காவை பொறுத்தவரையில் நிறைய பேர் பக்கத்து நாடுகள்லேருந்து வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. வீசா இருந்து வேலை செய்கிறாங்க, வீசா இல்லாமல் வேலை செய்கிறாங்க, முறையான வேலைகள் செய்கிறாங்க, முறையற்ற வேலைகளும் செய்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு வேலைகளில் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளார என்ன ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா, அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை, அந்த வளங்களை உறிஞ்சி எடுத்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டோடு வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கிடையாது. ஆனால் இது அப்படி பார்க்கறதுக்கு ஒரு பிம்பம் ஒரு சித்தரிக்கப்படுது. அந்த பிம்பத்தின் அடிப்படையில் அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒரு சாரார் வரி கட்டுறாங்க. இவங்க வரி நிறைய கட்டுறது, டைரக்ட் டேக்ஸ் கட்டுறது கிடையாது. வரிப்பணம் தான் ஒரு நலத்திட்டங்கள் வழியாக இவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற ஒரு பிம்பமும் வருது. இதை நிறைய பேர் இதை நம்புறாங்க. நம்பி கண்டிப்பாக இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஊக்குவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதிலிருந்து வந்தது அடுத்த கட்டம். ட்ரம்ப் இந்த வாக்குறுதிகள்லையும் சரி, முன்னாடி டிபேட்ஸ் இருந்தாலும் சரி, பிரச்சாரத்துலையும் சரி, எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த நாட்டில் சட்டத்துக்கு விரோதமாக வந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் திரும்ப அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கான நடவடிக்கை தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17,900 மக்கள் இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்காக தான் அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இது முதல் கட்டமாக இந்த விமானம் வரும்பொழுது 104 பேர் வந்திருக்காங்க. அவர்கள் தரையிறக்கப்படும் பொழுது இராணுவ விமானத்தில் தரை இறக்கப்படுறாங்க. அது அதுவே ஒரு மிகவும் பார்வைக்கு ஒரு ஒரு அவ்வளோ நல்ல வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இதை நம்ம அடுத்த கட்டத்தில் பார்க்கணும். ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அனுப்பி வச்சுக்கலாம், இல்லை இந்தியன் ஏர்கிராஃப்ட். இந்த மாதிரி இந்தியன் ஏர்கிராஃப்ட் போக முடியாத ஒரு சூழ்நிலை. இது ரெஸ்கியூ ஆப்ரேஷன் கிடையாது. இது சட்டத்துக்கு புறம்பாக போனவங்க அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய நேரங்கள் என்ன ஆகும்னா, டிப்போர்ட் பண்ணும்பொழுது அந்த டிப்போர்ட் பண்ணுற செலவை இந்திய நாடே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சரி, செலவு மிச்சம் நம்மன்னு சொல்லி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு 100 ட்ரிப் நடக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் ட்ரிப் தான். இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் நடக்க போகுது. ஆனால் அவங்க இந்த நாட்டுக்கு வரும்பொழுது அவர்களை ஒரு கௌரவமாக, கண்ணியமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே இன்னொரு முக்கியமான விஷயம் தான், மக்கள் இங்கேருந்து போகிறவங்க நிறைய காசு செலவு பண்ணி போகிறாங்க. பணம் கிட்டத்தட்ட 25-30 லட்ச ரூபா கொடுத்து போகிறாங்க. இது ஆழ்கடத்தல்காரர்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக அமையுது. இந்த ஆட்கடத்தல்காரர்களை நம்ம கண்டிப்பாக இனங்கண்டு அதை தடுக்கணும். இவங்க போகிறதையும் தடுக்கணும். இந்த மாதிரி இல்லீகலாக போகிறது அப்படிங்கிறது தடுக்கணும். இந்தியாவிலேருந்து ரிப்போர்ட், இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகுறது நம்ம தடுத்தோம்னா அது நல்லதாக இருக்கும். நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட 17,000 சொச்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு, லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு. இவரோட டெனவர் முடிய 4 வருஷம் இருக்கு.
ஸோ இந்த 4 வருஷத்துல இந்தியாவுக்கு இதன் மூலமா வர்த்தக ரீதியாகவோ இல்ல பிரச்சனைகள் வருவதற்காகவோ ஒரு வாய்ப்புகளா இருக்கா? ஏன்னா இன்னைக்கு அது நாடாளுமன்றத்திலயும் இந்த நாடாளுமன்றத்திலயும் எதிரொலிச்சிருக்கிறதுனால ரெண்டு விஷயம் அதுல இருக்கு. வர்த்தகம் என்பது வேற. வர்த்தக ரீதியான பாதிப்புகள் எப்போ வரும் அப்படின்னா, நீங்க இந்த H1B அந்த மாதிரி விசா டச் பண்ணீங்கன்னா தான் வரும். இதுல வந்து பெரிய அளவில் வர்த்தக ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுலயும் பெருசா பாதிப்புகள் வராது. ஏன்னா இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா அங்க வச்சு இவங்க சிறையில வச்சு குடும்பப்படுத்தினாங்கன்னா அதுக்கான வரும். திரும்ப நாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கும் போது சேஃப் ரிட்டர்ன் தான். அதுல ஒன்றும் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்னன்னா, இப்போ அந்த ஊர்ல நாட்டுல பிறந்த குழந்தைகளுக்கு கூட குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. சட்ட திருத்த மசோதா கொண்டு வரல, இவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் சைன் பண்ணியிருக்காரு. அது திரும்ப கேஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் ஒரு 18 ஸ்டேட்ஸ்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வந்து அவ்வளவு வந்து மக்களுக்கு, குடியேறும் மக்களுக்கு அவ்வளவு ஒரு இலகுவா இல்லை. அதான் இன்னொரு முக்கியமான கேள்வி. கனடா போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி வரியை அமெரிக்கா பொருளாதார ரீதியா பண்ணதும், அதே போல அவங்க நாட்டு ப்ராடக்ட்ஸை கனடா பண்ணதும் நம்ம பார்த்தோம். இது மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக்கான நிகழ்வுகள் உலக நாடுகளுக்கோ இல்ல இந்தியா போன்ற ஒரு பெரிய வர்த்தக உடைய நாடுகளுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இருந்து இங்க இருந்து இம்போர்ட்டுக்கும் அவங்க டாக்ஸ் வந்து அதிக அளவுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த FTA வந்துச்சுனாலே இதுல நிறைய சலுகைகள் இருக்கு. இன்னொன்று மோனோபொலியை தடுக்கிறது, அடுத்தது காம்படிஷன் என்கரேஜ் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ வர்த்தகத்தை நீங்க வரும்பொழுது ஒரு இடத்துல நீங்க இந்த வர்த்தகத்தை வந்து மேம்படுத்தணும், அதனால நான் வந்து அதிகமா வரி போடுவேன் அப்படின்னு சொன்னா அவங்களும் அதே மாதிரி வரியை போடுவாங்க. ஆனா ஒன்னால ஞாபகம் வச்சுக்கணும், வரியை யார் போட்டாலும் கட்டுறது வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் கன்சியூமர் தான். அப்போ அந்த நுகர்வோருக்கு வந்து பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா இதை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி வந்து இவங்க அமெரிக்கா வந்து இதை மாத்தி அமைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அங்கேயே இண்டஸ்ட்ரி உருவாக்கணும். அந்த இண்டஸ்ட்ரி அவங்க உருவாக்குறதுக்கு தயாரா இல்லாம நீங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பா இது அவ்வளவு பெரிய அளவுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரொம்ப நன்றி. அமெரிக்காவில் இப்போ அந்த அரசியல் மாற்றம், அங்கே புதிய ஆட்சி வந்த பிறகு, ட்ரம்போட ஆட்சி வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை, இந்தியர்கள் அங்கிருந்து இங்கே நாடு கடத்தப்படுவதும் வந்து பார்க்குறோம். அது குறித்து அங்களுடைய செயல்பாடுகள் வரும் நாட்கள்லையும் தொடரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ரம்ஜித்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.